மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா மன்னவா எனக்கு நீர் மன்னவா அல்லவா எனக்கு நீர் அல்லவா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். மறுபடியும் எல்லாருமே சொல்லலாமா? மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். தகப்பனே நாங்கள் சொல்கிறோம் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். எல்லாருமே உணர்ந்து சொல்லுங்களேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
செஞ்சீங்கப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்மை செய்தவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. மறுபடியுமா என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. சொல்லுங்க மறுபடியுமா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. இப்ப சொல்லலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. எல்லாருமே சேர்ந்து குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே அப்பா, என் நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் என்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் என்று மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. சொல்லுங்க. கிருபை இரக்கங்களால் மூடி மூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூட்டுகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் ஆக்குகிறார். ஆமாப்பா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் ஆக்குகிறார். சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமாப்பா, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாமல் இருப்போம் ஆண்டவரே. ஓ எஸ், நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. அப்பா, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லலாமா? அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே.
உயர்த்துகிறோம். Thank you. Thank you, Lord. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லலாமா? ஆஹா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? சொல்லுங்க. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நான் சோர்ந்து போன நேரங்களில் மார்போடு அணைத்து சொன்னீரே. நான் சோர்ந்து போன நேரங்களில் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எந்த கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. சென்று சொல்லலாமா? ஆஹா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன்? கேளுங்கப்பா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உடைக்கப்பட்ட நேரங்களில் நீங்க மட்டும்தான்ப்பா அடைக்கலம் எனக்கு தண்ணீரே. உடைக்கப்பட்ட நேரங்களில் அடைக்கலம் எனக்கு தண்ணீரே. தடுமாறும் வேளைகள் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. நான் தடுமாறும் வேளைகள் எல்லாம் தகப்பன் போல் சுமந்து சென்றீரே. கேட்கலாமா? ஆஹா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சிலரை பார்த்து சுமந்ததை நான் மறப்பேனோ. ஐயா, சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. பிரியமானவர்களே, எத்தனை அவருடைய அன்பு, எத்தனை அவருடைய அன்பு. அல்லேலூயா. என்னவரே
என்னவரே என்னவரே என் உடையவரே என்னவரே 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 என் உடையவரே உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே உங்கள் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேல் உடையவரே திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேல் உடையவரே என்னவரே என் ஆத்ம நேசரே என்னவரே நீர் என் மணவாளரே என்னவரே நீர் என் ஆத்ம நேசரே என்னவரே நீர் என் மணவாளரே என் பிரியமே என் உபவதியே என்று அழைத்தவரே என்னவரே 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 உடையவரே சொல்லுங்க என்னோடு கூட என்னவரே 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 உடையவரே சொல்லலாமா எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே வீணன் என்று பல தள்ளின போதென்னை படைந்தெடுத்தவரே வீணன் என்று பல தள்ளின போதென்னை படைந்தெடுத்தவரே என்னவரே என் ஆத்ம நேசரே என்னவரே நீர் என் மணவாளரே என்னவரே என் ஆத்ம நேசரே என்னவரே நீர் என் மணவாளரே என் பிரியமே என் உபமதியே என்று அழைத்தவரே என்னவரே 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 என் உடையவரே சொல்லுங்களேன் என்னவரே 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 என் உடையவரே என்னவரே 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 என் உடையவரே கடைசியாய் என்னவரே 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 என் உடையவரே ஆண்டவரே நீர் என்னுடையவர் நீர் என்னுடையவர் ஆண்டவர் நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறோம் ஓ ரபா மாமா தாரா ரபா ஷபா ரபா ரொக்கோ ரொபோ ரபா ரபா ரிபா ரபா மாமா ரபா நாங்கள் வீணன் என்று எங்களை அநேகர் உதவி தள்ளினார்கள் ஆண்டவரே ஆனால் எங்களை சேர்த்துக் கொண்டவர் நீர் அல்லவா எங்களை அணைத்துக் கொண்டவர் நீர் அல்லவா எங்களை பிள்ளையாய் பார்த்தவர் நீர் அல்லவா எங்களுடைய நாமத்தை உம்முடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்தவர் நீர் அல்லவா அப்பா நீர் அல்லவா ஓ நன்றி அப்பா நன்றி 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 என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் சொல்லுங்க நான் நம்பிடுவேனப்பா நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் மறுபடியுமா இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே நான் என்றும் நம்பிடும்
இயேசுவே நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, தேற்றி என்னை தாங்கிடுவே. என் இன்ப துன்ப நேரம் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள், தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். சில நான் நம்புகிறது அவரப்பா, நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கூட நான் உம்மை மட்டுமே நம்பியிருப்பேன். நான் உம்மை மட்டுமே சார்ந்திருப்பேன். நான் உம்முடைய நாமத்துல மட்டும்தான் தரித்திருப்பேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே.
நன்றே ஐயா. கோடி கோடி நன்றே ஐயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லலாமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். பாடடி வா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறப்பா. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்ல உள்ளத்தோ. கடைசியாய் சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. ஒரு நாளும் மறவா. ஒரு நாளும் மறவா. இங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. ஒரு சில நேரங்களில் நாம் நினைப்பது என்னன்னா, நாம் ரட்சிக்கப்பட்டதினால நமக்கு பாடுகள் இருக்காது. And for those who don't know Tamil, sometimes we all think that when we are saved in Christ, we will have no trouble. நமக்கு பிரச்சனை இருக்காது, பாடுகள் இருக்காது என்று நினைப்போம். ஆனால் மெய்யாகவே சொல்ல போனால் உண்மையான உபத்திரவம் ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் வரும். அல்லேலூயா. உண்மையான உபத்திரவம் ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் வரும். நான் எதை பேசினாலும் வேதத்தின் அடிப்படையில் தான் பேசுவேன். Everything is based on the Bible. So if you are uncertain, இவன் என்னமோ தவறாக பேசுகிறான்னு ஆராதனை முடிஞ்சதை என்கிட்ட வந்து கேளுங்க, அதற்கு நான் விளக்கத்தை சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு பாடுகளே வரும். இயேசுவை அறிந்த பின்புதான் பாடுகளே வரும். ஆனால் ரட்சிக்கப்படாத முன்புக்கும் ரட்சிக்கப்பட்ட பின்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் ரட்சிக்கப்படாத படிக்கு முன்பாக இருந்த வாழ்க்கையில் எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் வேதத்தின் அடிப்படையில் நான் சார்ந்து இருக்கிறபடினா அந்த பிரச்சனையை என்னால் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பது எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? You will the only difference that you have before you were saved and after you were saved. After you have saved, you have the maturity, that spiritual maturity for you to know how to handle the problem. And before you were saved, நாம் உலகபூர்வமாய் சிந்தித்து இந்த காரியத்துக்கு இப்படி செய்தால் போதும் என்று நாம் முடிவுக்குள் வருவோம். அது நமக்கு இன்னும் பல உபத்திரவங்களை தான் கொண்டு வருவோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கென்று ஒரு நபரை பார்க்க போகிறோம். வேதத்தில் பார்க்க போனால் அவன் ஒரு நல்லவன் என்று அவனுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தரே கொடுத்தார். யாரது? நம்முடைய பழைய ஏற்பாடில் நாம் யோபுவை பார்க்கும்போது யோபுவை குறித்து அநேகருக்கு தெரியும். பாருள்ள மனுஷன். நாம் வேதத்தை சீக்கிரமாய் புரட்டி விடுவோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். The first second slide now. Yes. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வசனம் இப்படியா சொல்லுகிறது? ஊர் தேசத்தில் யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அடுத்த வசனம் கொஞ்சம் கவனிங்க. அந்த மனுஷன் உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகினவனாய் இருந்தான். 4 காரியங்களை நாம் யோபுவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். Firstly he was blameless. Secondly he was upright. Thirdly he feared God. And fourthly he shunned evil. இந்த 4 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததனால இன்றைக்கு வேதத்தில் பார்க்கிறோம் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு யோபுக்கு மட்டும் அந்த அடையாளம் இல்லை, கர்த்தர்
கர்த்தருக்கு பயந்து, அதாவது இந்த வசனம் சொன்னது போல உத்தமனாய் நாம் இருப்போம் என்று, சன்மார்க்கனாய் இருப்போம் என்று சொன்னால், தேவ பயத்தோடு இருப்போம் என்று சொன்னால், எல்லா பொல்லாப்புக்கும் விலகி நிற்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம் மேலும் நம்முடைய அடையாளத்தின் மேலும் ஒரு கண் வைத்திருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த மனுஷனை பார்க்கும்போது 9வது வசனத்துல இப்படி மன்னிக்கவும், அவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வானா, அவன் பிள்ளைகள், அவனுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது. அந்த 10 பிள்ளைகள் தினமும் ஒன்று கூடி என்ன சொல்றாங்க, they will have fellowship. அவர்கள் ஐக்கியம் கொள்ளும் போது அவர்கள் எங்கேயாச்சும் பாவம் செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்துடன் என்ன செய்வானா, போய் தேவ பக்தியில அவர்களுக்கு பலி செலுத்தி விடுவான். இது மோசேயின் காலத்தில் இருக்கிறபடினால் இது சரியான ஒரு காரியம். அதாவது நான் தவறு செய்து விட்டேனோ என்ற ஒரு பயத்தோடு தேவ சன்னிதானத்தில் போய் பலி செலுத்துவது, அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கும்போது ஒரு நாள் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு நாள் தேவ சன்னிதானத்துக்குள் யார் வருகிறார்? சாத்தான் வருகிறான். The devil comes into the presence of God one day. இவர்கள் எல்லாமே கூடி இருக்கிற இடத்துல, தேவன் கூடி இருக்கிற இடத்துல சாத்தான் உள்ளே நுழைகிறான். எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது கொஞ்சம் குழப்படியா இருந்துச்சு. எப்படிடா தேவ பிரசன்னம், கர்த்தர் பாவத்துக்கு விலகி நிற்கிறவர், பாவத்தோடு வரும், ஆனா இவன் விழுந்து போனவன். எனக்கு புரியல, எப்படி சாத்தான் தேவ பிரசனத்துக்குள்ள வர முடியும்? எனக்கு அநேகர்கிட்ட கேட்டேன், சரியா வரல. ஒரு நாள் எனக்கு நான் மோகன்சி லாசரஸை நான் போய் பிக்கப் பண்ண எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவர்கிட்ட நான் தனியாக பேசினேன். நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு இந்த வசனம் புரிய மாட்டேது, எப்படி சாத்தான் தேவ பிரசனத்துக்குள்ள, தூதர்கள் இருக்கிற இடத்துக்குள்ள நுழைய முடியும்? அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, அவன் விழுந்து போன ஒரு பிரதான தூதன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் விழுந்து போன ஒரு பிரதான தூதனாய் இருக்கிறபடினால் அவனுக்கு ஒரு காலகட்டத்துக்குள் தேவ பிரசனத்துக்குள் வர அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேவ பிரசனத்துல அந்த பழைய நாட்களில் பரிசுத்த தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதோ அல்லது உண்மையான சம்பவத்தில் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் maybe there is an hierarchy of places where the devil can go, maybe that level 1. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு மட்டும்தான் அவன் போவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முக்கியமல்ல. இவன் ஒரு நாள் தேவ பிரசனத்துக்குள் வந்தபோது கர்த்தர் யோபுவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 8வது வசனம், in verse 8 கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். maybe you don't have verse 8, பரவாயில்ல. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவை மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவன் அவரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன நடக்கிறது? சாத்தான் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நீ தான் அவனை சுற்றி ஒரு வேலி போட்டு மூடி வைத்திருக்கிறாயே, நீ வேலி போட்டு மூடி இருக்கிறனால அவனுக்கு எதுவுமே வராது. ஆனா அந்த வேலியை நீ கொஞ்சம் எடுத்து பாரு, அவன் உனக்கு விரோதமாய் எழும்புவான் என்று he incited God. தேவனுக்கு விரோதமாய் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு யோபு மேல நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த வேலியை கர்த்தர் எடுத்து போட்டாலும் யோபு உண்மையா இருப்பான், உத்தமனாக இருப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில கர்த்தர் சொல்றார், சரி நான் வேலி எடுத்துறேன், நீ அவனை போய் சோதித்து பார் என்று பார்க்கிறோம். ஒரே நாளில் அவன் 4 பாடுகளை அனுபவிக்கிறான். வாழ்க்கையில யாருக்குமே யோபுக்கு வந்த பாடுகள் வரவே கூடாது. ஒரே நாளில் அவனிடத்தில், அவன் பெரிய ஐஸ்வர்யவான், அவனிடத்தில் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஆக்சன் தமிழ் என்ன சொல்லுவாங்க, மாடுகள், 500 கழுதைகள் இருக்கிறது. அப்படியாய் அவனுக்கு அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இருக்கிற இடத்துல ஒரு முதல் வேலைக்காரர் வருகிறான். சொல்றான், ஐயா உங்களுடைய ஆடுகளையும் கழுதைகளையும் இதோ எதிரிகள் வந்து எடுத்துக்கொண்டு உன்னுடைய வேலையாட்களை கொன்று விட்டார்கள். சொல்லி முடியல, இன்னொருத்தன் வரான். அவன் சொல்றான், உன்னுடைய ஆடுகளையும் வேலைக்காரர்களையும் கொன்று போட்டு விட்டார்கள். 3வது ஒருத்தன் வரான். அவன் சொல்றான், உன்னுடைய 3000 ஒட்டகங்களை இதோ எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு போயிட்டார்கள், உன்னுடைய வேலையாட்களை கொண்டு போய் விட்டார்கள். 4வது ஊழியக்காரன் வரான். எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு போல சொல்றான், உன்னுடைய 10 பிள்ளைகள் இதோ ஒன்று கூடி இருந்தார்கள், ஒரு பெரிய காற்று வந்து அடிச்சிச்சு, அந்த காற்று அடிச்சு அந்த வீடு விழுந்து உன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து போயிட்டார்கள் என்று சொல்லி அவனிடத்தில்
சொல்லுகிறதை பார்க்கிறோம். verse 20 next வசனத்தை பாருங்க. இவைகள் எல்லாம் நடந்த பின்பு அப்பொழுது யோபு எழுந்திருக்கிறான். தன் சால்வாவை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் நான் வந்தேன், நிர்வாணியாயா விடத்துக்கே நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்றான். 22வது வசனத்தை பாருங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. சரி, இவையெல்லாம் நடந்து போயும் அவன் உத்தமனாய் இருக்கிறான். 2வது தடவையும் சாத்தான் தேவ பிரசன்னத்துக்குள் வருகிறதை நாம் எல்லாருமே படித்திருக்கிறோம். இந்த வாட்டி சொல்றான், நீ அவனுடைய உடைமைகளையும் உறவுகளையும் தான் எடுத்த, இப்ப அவனுடைய சரீரத்தை கொஞ்சம் டச் பண்ணி பாரு, கொஞ்சம் டச் பண்ணி பாரு, உன்னை அவன் மறுதளிப்பான் என்று இதோ மறுபடியும் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். கர்த்தர் அனுமதிக்கிறார், கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனால் வித் ஒன் கண்டிஷன், நீ என்ன வேணாலும் செய்யலாம், அவனுடைய ஜீவனை எடுத்துக்க உனக்கு அதிகாரம் இல்லை. There is no authority given to you to take away his life. You can do whatever. So என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? அவன் அதிகமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொறியில் காணப்பட்டான். அவன் வேதனையோடு இருக்கிறதை அவனுடைய மனைவி பார்க்கிறாள். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். There's a slide for it. வசனம் சொல்லுகிறது, மனைவி அவனை பார்த்து சொல்லுகிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயோ? Are you still maintaining your integrity? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். Curse God and die. அத்திருக்கமா? Is that it? அவன் மனைவியை பார்த்து சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தம் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. சில நேரங்களில் மனைவிகள் தவறான வார்த்தைகளை விட்டுருவாங்க. மனைவிகள் இருந்தீங்கன்னா மன்னிங்க, அல்லது பெண்கள் இருந்தால் மன்னிங்க. சில நேரத்தில் தவறான வார்த்தைகளை தவறான இடத்துல தவறான நிமிஷத்தில் பேசிடுவாங்க. Sometimes women speak the wrong word at the wrong place at the wrong time. அப்படியாய் செய்யும்போது என்ன செய்வது? இப்போ இவன் தேவ பக்தி உள்ளவன், இவன் தேவ பக்தியெல்லாம் போட்டு ஒரு சமயம் கரட்டி எடுத்திருப்பான் மனைவியை. அவன் அப்படி செய்யாதபடிக்கு நீ பைத்தியக்காரி என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லும்போது நீ புத்தியினமாய் பேசுகிறாய் என்ற வசனம் ஒன்று இருக்கிறது. புத்தியினமாய், you are speaking foolishly. சில நேரங்களில் நாம் எதை வார்த்தைகளை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. நாம் யோபுவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 1-2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவனுடைய பாடுகளை பார்க்கிறோம். He was tested. அவன் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் அழகாய் இருக்கும், நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். யோபுவை போல வாழனையா, அவன் இப்படியா இருந்தானே என்று சொல்லி வாழ்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற 2 அதிகாரங்களாக இருக்கும். 3வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம்னா யோபு அவனுடைய நண்பர்களோடு பேசுகிற ஒரு சம்பவமாக இருக்கும். யோபு தம்முடைய நண்பர்களோடு பேசுகிற சம்பவம். அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அவனுக்கு இதோ நண்பர்கள் அவனை சந்திக்க வருகிறார்கள். இந்த நண்பர்கள் சந்திக்கிறவர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 2வது அதிகாரத்தில் 12-13 ஒரு வார்த்தை இருக்கிறது. எந்த நண்பர்கள் தெரியுமா? அதை கவனிங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை தெரியாமல், அவனுக்கு அடையாளம் தெரியலையே, அவ்வளவு மோசமாய் இருக்கிறான் யோபு. அடையாளம் தெரியாதபடிக்கு சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வாயை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை துற்றிக்கொண்டு அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு நல்ல இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். 7 days 7 nights these friends of his were sitting down with him and saying nothing. They were so saddened by the condition of Job. யோபுவுடைய சிறையிருப்பை பார்த்து, வேதனையை பார்த்து அழுது 7 நாள் பேசவில்லை என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, அதற்கு
பின்பாய் அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோபு 38 42 வரைக்கும் பார்க்கும்போது தேவன் பேச ஆரம்பிக்கிறார். தேவன் பேச ஆரம்பிக்கிறார். 3-37 யோபுவும் யோபுடைய நண்பர்களும் பேசுகிறார்கள். 38 42 வரைக்கும் பார்க்கும்போது இதோ தேவன் யோபுவினிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Because sometimes in life when we go through like hell-like situations and people come and speak to us as if they know everything. சில நேரங்களில நாம் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போது ஒரு சிலர் வருவார்கள், வந்து என்ன துக்கம் விசாரிக்கிறதை போல விசாரித்து எரிகின்ற எண்ணெயில இன்னும் போடுற மாதிரி போட்டுட்டு சூழ்நிலையை இன்னும் மகா மோசமாய் ஆக்கிவிட்டு கடந்து போய் விடுவார்கள். But let me tell you something. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் you have to be responsible என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் தேவையில்லை. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? You don't have to be responsible for such kind of foolish replies. That's how I put it. We are not obliged to listen to these people. We are not obliged to reply to such people. ஏனென்றால் இவர்கள் தேவ சிந்தையோடு நம்மிடத்தில் வரவில்லை. தேவ சிந்தையோடு இவனுக்கு உதவி செய்யலாம் என்று வரவில்லை. இவர்கள் தம்முடைய சுயத்தில் தம்முடைய ஞானம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு வந்து கடைசியா என்ன நடக்குது தெரியுமா? ஏமாற்றப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். They are cheated, they are deceived. Hallelujah. 42வது வசனத்துக்குள் நாம் கடந்து போவோம். மன்னிக்கவும், 42வது அதிகாரத்துக்குள்ள நாம் கடந்து வரும்போது தேவன் யோபுவுடைய நண்பர்களிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். There's a slide there man. 42வது வசனத்தை அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்க்கும்போது தேவன் யோபுவுடைய நண்பர்களிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியான பில்தாவும், அந்த பேர்களை விட்டுருங்களேன், கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார். Is there a verse before that? Before the 9th? Is there one? Okay. வசனத்தை பார்ப்போம். கொஞ்சம் என்னோட கூட புரட்டி வருங்க. 42வது அதிகாரம், 42வது அதிகாரத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசினவர். கர்த்தர் தேமானியனை எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதாவது கர்த்தர் யோபு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவனுடைய நண்பர்கள் யோபுவின் இடத்துல சொன்னார்கள் அல்லவா, அந்த வார்த்தைகளை குறை கண்டுபிடிக்கிறார். சில நேரங்களில் நாம் யாரிடத்தில் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் நீ தாயாய் இருக்கலாம், ஒரு தகப்பனாய் இருக்கலாம், ஒரு சகோதரனாய் இருக்கலாம், இல்ல ஒரு நண்பனாய் கூட இருக்கலாம். But what you speak to the next person is so important. ஏன்னா ஒரு சமயம் அவர் அந்த நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் அவனை தேற்றலாம், அவனை உற்சாகப்படுத்தலாம், அவனை சாம்பலுக்குள் கொண்டு போய் விடக்கூடாது. It should not lead into disaster, it should not lead into hell. அதனால்தான் சில நேரங்களில் யார் நம்மிடத்தில் வந்து பேசுகிறார்கள், especially those who wants to advise us, they must be in a situation to advise us. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லும்போது, புத்தியினமான காரியங்களை நம்மத்தில் பேசும்போது அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு இதுதான் உண்மை என்று நம்பி நாம் என்ன செய்கிறோம்? நம்மளும் இழந்து போய் முட்டாள்களை போல மாறிவிடுகிறோம். Hallelujah. So take note. Maybe it's a very practical thing. And we need to understand who we speak to, and especially when people who are of an higher authority, நமக்கு மேலா இருக்கிறவர்கள் கூட இருக்கலாம். அவர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய வார்த்தையை கேட்கலாம் என்று எண்ணி சொல்லி நாம் கேட்டுவிட்டு கடைசியாய் அவர்கள் சொல்லுகிற காரியம் தவறாய் இருக்கும் என்று சொன்னால் பாதிக்கப்படுகிறது அவன் அல்ல, நாம் தான். புரிகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் இதோ யோபுவுடைய நண்பர்கள் மேல கோபம் கொள்ளுகிறார். அவர்கள் பேசின காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத காரியமாயிருந்தது. அதனால இதோ 9வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது தேமானியனான எலிபாசும்
சூகியனான பில்தாவும் நாகமாத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். I will stop here. 9வது வசனம். I will stop here. அதாவது இவர்கள் செய்த தவறுக்கு ஏதுவாய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ போய் பலி செலுத்து, நீ போய் பலி செலுத்து. ஏனென்றால் இது பழைய ஏற்பாடின் மோசேயின் காலங்களாக இருக்கிறபடினா நீ தவறு செய்யும் பொழுது பலி செலுத்த வேண்டும். நீ போய் பலி செலுத்து. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரனாகிய யோபு உனக்காக ஜெபிப்பான். ஆனால் 9வது வசனத்தை கவனிங்க. Look at the Tamil verse. அந்த தமிழ் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சொன்னதுபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இது ஆங்கிலத்தில் கிடையாது. It's not stated in English, but in Tamil it shows that God looked at Job's face. And you look at verse 10. 10வது வசனத்தை பார்க்கும்போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அதாவது கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ போய் பலி செலுத்து. அவர்கள் போய் பலி செலுத்தி விட்டார்கள். ஆனா போராது, கர்த்தர் இன்னும் அவர்களை மன்னிக்கவில்லை. அவர்கள், அதாவது தேவன் இதோ யோபுவுடைய முகத்தை பார்க்கிறார் என்று வசனம் 9 சொல்லுது. 10 அவன் ஜெபித்த பின்பு, யாரு? யோபு தம்முடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பின்புதான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவர்களை மன்னித்தார். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். But we really have to go into the depth of the word so that we would be able to understand this. இந்த 10வது வசனத்தில் பார்க்கும்போது யோபு அவனுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது 2 காரியங்கள் நடக்கிறது. 1, யோபுவுடைய நண்பர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். 2, யோபுவுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. A change will come. Hallelujah. இன்றைக்கும் கூட நான் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில், என் சூழ்நிலை மாறவில்லை, என் காரியம் மாறவில்லை, இத்தனை வருஷம் ஜெபித்திருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் வேண்டுதல் பண்ணினேன், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கவில்லை என்று சொல்லி நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பீங்க என்று சொன்னார், கர்த்தர் நம்முடைய நேரத்தின்படி, நம்முடைய திட்டத்தின்படி, நம்முடைய இஷ்டத்தின்படி செய்கிறவர் அல்ல. அவருடைய நேரத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி தான் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதனால மாற்றம் வரவில்லை என்று நாம் புலம்ப வேண்டாம், நாம் புலம்ப வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, verse 12, 12வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அவன் கடந்து போன பாதைகள் வேதனையான பாதைகள். It was a very painful situation for Job. அவனுடைய வழி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு உதவி செய்ய வந்த நண்பர்களும் அவனுக்கு உபத்திரவமாய் மாறிவிட்டார்கள். அவனுக்கு இருந்தது ஒன்றே ஒன்று, ஒரு முறுமுறுக்கிற மனைவி. அப்படி இருக்கும்போது 12க்கு முன்பாய் பார்க்கும்போது கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருந்ததுனால, அவனுடைய சிறையிருப்பை மாற்றினதுனால, இப்ப அவனிடத்தில் அவன் இழந்து போனதை எல்லாம் மீட்டுக் கொண்டு வருகிறான். அது மட்டும் வரல, அவனுடைய சிறையிருப்பை விசாரிப்பதற்காக உறவினர்களும் நண்பர்களும் வந்து அவனிடத்தில் உண்மையாய் அவனுடைய ஆழ்ந்த அனுபவங்களை அவனுக்கு தெரிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். God allowed people, genuine people to come to Job to show their compassion. இன்றைக்கு கர்த்தருக்கு நாம் பயந்திருப்போம். யோபுடைய வாழ்க்கையில வாழ்ந்ததை போல இன்றைக்கும் நாம் வாழ்வோம் என்று சொன்னார் கர்த்தர். இன்றைக்கு தெரியாதவர்கள் மட்டுமில்ல, இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மட்டுமில்ல, இன்றைக்கு நம்மை பார்த்து முறுமுறுக்கிறவர்களை கூட நமக்கு நண்பர்களாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். This is a season of change. I am believing this. இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் சபைக்கு ஒரு மாற்றம் கொண்டு வருகிற காலங்களில் நாம் இருக்கிறோம். This is a season of change. He can bless what we have into a double fold blessing. நம்ம இடத்துல இருக்கிற எதுவாக இருந்தாலும் அதை இரட்டிப்பாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். But you need to do one thing. We need to appreciate God's goodness. தேவன் நமக்கு செய்த காரியங்களை எப்படி சொல்றது, appreciate is, அதை நன்றி ஒரு இருதயத்தோடு அதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த நன்றிக்கு கர்த்தரை பார்த்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who appreciate God's goodness. ஏனென்றால் அப்படியா இருக்கும் போதுதான் இதோ
யோபுவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் நன்றி சொன்னவனாய் மட்டுமில்ல, உண்மையவனாய் இருக்கப்பட்டான், தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். இதோ ஒரு ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்கிறவனாய் காணப்பட்டான். அதனால்தான் அவனுடைய வாழ்க்கையை, அந்த முன்னிலை வாழ்க்கையை பார்க்கிலும் அந்த பின்னிலை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய சிறையிருப்பின் வாழ்க்கையிலும் மாறும். நம்முடைய வியாதி படுக்கைகள் இதோ நிச்சயமாய் மாறும். நம்முடைய இதோ உறவுகள், சிறப்படாத உறவுகள் நிச்சயமாய் மாறும். எப்பொழுது சொன்னால் நாம் தேவனுக்கு என்று உத்தமமாய் வாழும் பொழுது, தேவனுக்கு உண்மையாய் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது. அல்லேலூயா. இன்றைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். யோபு 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். If you turn to verse 30, this was one of the verses where there was conversations between Job and his friends. யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் நடுவே அந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு அதிகாரம் தான் இந்த 13வது அதிகாரம். அந்த 13வது அதிகாரத்தில் இதோ யோபு முறுமுறுத்து கொண்டிருக்கிறான், நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் செய்யாத ஒரு காரியத்துக்கு அவனுடைய நண்பர்கள், நீ இதை செய்ததனால தான் இதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிற பட்சத்தில் அவனுக்கு ஒரு என்ன மன உளைச்சல். It's a very stressful situation when somebody comes and points a finger at you and say you did this when you never did anything. அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கும் என்று ஒரு சமயம் நமக்கு கடந்து போனவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொறியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவனிடத்துல நீ இதை செஞ்ச இதனாலதான் இப்படி இருக்குன்னு. ஆனா யோபுக்கு தெரியும், நான் ஒண்ணுமே செய்ய, நான் உண்மையா இருந்தேனே என்று அவன் அறிந்தவனாய் இருக்கிறான். அந்த பட்சத்தில் வரும்போது இதோ 13ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் படிக்க வேண்டாம். 13ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய வார்த்தைகள் ஒரு ஜெபமாய் மாறுகிறது. His conversation suddenly becomes a prayer like conversation. He starts to speak to God. 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை பார்க்கும்போது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷர் வாழ்நாள் குறுகியவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். A man born of woman is of few days and full of trouble. இன்னைக்கு மனுஷனுக்கு உபத்திரவமே இல்லை என்று எவனுமே சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எப்படியோ ஏதோ ஒரு சின்ன பாடம், ஒரு பெரிய பாடம், பாடுகளை கடந்து போகிற வாழ்க்கையில தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பாடுகளை கடந்து போலையா? இதோ தாவீதை சொல்லுகிறார், ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் பாடுகளை கடந்து போலையா? மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் நண்பன், அவன் பாடுகளை கடந்து. எல்லாருக்குமே இதோ ஒரு வாழ்க்கையில ஒரு பாடு என்ற ஒரு காரியத்துக்குள் நானும் நீங்களும் கடந்து போவோம். அல்லேலூயா. அந்த பாடுகளை 2வது வசனத்துல 14வது அதிகாரத்தில் 2வது வசனத்துல பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அவன் பூவை போல பூத்து அறுப்புகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. Man's life is not something so static, it will stay there. அப்படி இல்லை. அது ஒரு சுற்றி போகிற ஒரு வாழ்க்கைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை ஒப்பாய் இருக்கிறது. நீங்க 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்துக்கு வரும்போது யோபு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு மரத்துக்கு ஒப்பாய் பேசுகிறான். He compares man's life to a tree. என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிறான். அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதில் இளங்கிளைகள் துளிர்க்கும். நெக்ஸ்ட் ஒன், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். நெக்ஸ்ட் ஒன், இத பாருங்க, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். Look at me. இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு மரத்தை நாம் வெட்டுகிறோம் வைங்களேன், ஒரு பெரிய மரத்தை வெட்டுகிறோம், அதை பார்க்கும்போது நாம் என்ன சொல்லுவோம்? செத்து போன மரம், முடிஞ்சது, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்த்தாலும் அது பட்டு போன மரத்தை போலதான் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒரு தண்ணீருடைய வாசனை அந்த பட்டு போன மரத்திலும் வெட்டப்பட்ட மரத்திலும் தண்ணீருடைய வாசனை கடந்து போனாலே அது உயிர்ப்பிக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. என்றைக்கு நாம் விழுந்து போன அனுபவத்தில் இருக்கிறோமோ, எப்படி நாம் கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோமோ, எப்பொழுது தேவனுடைய வாசனை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கை இதோ
எப்படி சொல்லுவோம், சாக்கடை கோப்பாய் இல்லாதபடிக்கு சிங்காசனத்தின் கோப்பாய் இருக்கும். அல்லேலூயா. அப்படியாய் தேவன் நம்மை நடத்துவார். எப்பொழுது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாசனை வரும்போது. மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாசனைக்காய் நாம் வாஞ்சிக்க வேண்டும். Because God is a respecter of our choices. அவர் இதோ வெளிப்படுத்தின விசேஷத்துல 3:20 சொல்றார், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஏன் தேவனுக்கு வல்லமை இல்லையா? அந்த கதவை உடைத்து உள்ளே போவதற்கு வல்லமை இல்லை. He is a respecter of your choice. You open the door, I will come in. You don't want to open the door, it's okay, I will stay there. அப்படிப்பட்ட ஒரு தேவன். இன்றைக்கு தேவனுடைய வாசனைக்காக வாஞ்சிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய தேவனுடைய வாசனை நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை துளிர்விடும். அல்லேலூயா. நம்முடைய மரம் போன்ற வாழ்க்கை துளிர்விடும். கிளைகளை பார்க்கலாம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வர முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 13வது வசனத்தை நாம் பார்ப்போம். 13வது வசனத்துக்கு வரும்போது அவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? எனக்கு இந்த உபத்திரவத்தின் காலத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியுமா சொல்றான் பாருங்க. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். என்ன சொல்ல வரான்? அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அவன் பேசுறான். ஆண்டவரே உன்னால முடிந்தால் என்னை நீங்க மறைச்சிருங்கப்பா, ஒரு குழியில வந்து என்னை மறைச்சிருங்க, என்னுடைய உபத்திரவம் காலம் வந்ததுக்கு அப்புறம் என்னை மறுபடியும் உயிரோடு இருப்பீங்க என்று சொல்லுகிறதை போல அந்த வார்த்தை சொல்லுகிறது. அவன் சொல்லுவதை எல்லாம் அவனுக்கே அறியாமல் ஒரு வேதனையில சொல்லுகிறான். ஆனால் அந்த 14வது வசனத்துக்கு வரும்போது அவன் அமைதிப்படுத்துகிறான். He quietens himself. Probably he would have thought, என்னடா நான் பேசுறேன், தப்பா பேசிட்டேனோ என்று சொல்லி 14 வசனத்துக்குள்ள வரும்போது அவன் சொல்லுகிறான், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இதோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பாடுகளின் காலத்தை நாம் கடந்து போவோம். வேதனையின் பாதையை நாம் கடந்துதான் போவோம். அதனால எனக்கு இனிமேல் இந்த தேவன் வேண்டாம், எனக்கு இந்த இயேசு வேண்டாம், எனக்கு போதும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் யோபுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் வேறாய் வித்தியாசமாய் இருக்கிறது. ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே இதோ நான் உணர்ந்து 14வது வசனத்துல சொல்லுகிறான், அந்த போராட்டத்தின் நாள் முடியும் வரை நான் காத்திருக்கிறேன்பா அப்படின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? போராட்டத்தின் பாதையில நாம் கடந்து போகிறோம், ஆனால் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். We are not people who claims, okay, I will sleep through my days of trouble. I will sleep through my days of trouble. We are not the type. We go through the days of trouble, but only that we are murmuring. முறுமுறுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம், இவன்ட்ட சொல்றோம், அவன்ட்ட சொல்றோம், வாழ்க்கை இப்போ மோசமா இருக்கியா அப்படின்றோம். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லாத பிடிக்காம ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்னுடைய குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் முடியும் வரைக்கும் நான் உன்னத்தில் காத்திருக்கிறேன்பா அப்படின்றான். இன்றைக்கு அவனிடத்தில் நாம் கற்றுக்கு கொள்ள வேண்டிய காரியங்கள் ரொம்ப இருக்கிறது. இன்னொரு காரியம் நான் சொல்லவா? போராட்டத்தின் மத்தியில் நீங்களும் நானும் கடந்து போகும்போது do not make life changing decisions. When you are going through a storm, don't make life changing decisions, because 99.9% that decision will be a wrong decision. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு வேதனையின் பாதையில் நீங்கள் நானும் போகும்போது ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும்னா முடிவை எடுக்காதீர்கள். ஏனென்றால் 99% அது தவறான ஒரு முடிவாய் தான் இருக்கும். You can only make the right decision. You can only make the right decision when you are clear minded. தெளிவாய் இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு முடிவுகளை செய்வதற்கு ஞானம். You need to have a clear mind. ஏனென்றால் தெளிந்த சிந்தை நம்ம மத்தியில் இல்லை என்று சொன்னால் 2 காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டம் என்னன்னு நமக்கு தெரியாது, தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரியாது. If we are clouded with many things, 2 things will happen to us. We don't know the will of God, we don't know the plan of God. For us, as I speak for myself, we need to be always clear-minded of what we are doing, what we are thinking. We need to be clear. Otherwise, you are missing out on God. நீ ஒரு தெளிந்த சிந்தையோடு நீ இல்லாத பட்சத்தில் நீ சரியான முடிவை எடுக்க முடியாது. Because Job was in a situation, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தான்.
in his situation, his friends and his situations was not helping him at all. But he appreciated what God was doing in his life, and that's why he said, Lord, I surrender, I'll wait for my days of trouble to be over. He knew God has helped him before, and he continued to rely on God. தேவனிடத்தில் அவன் சார்ந்திருந்தான். தேவன் அவனுக்கு உதவி செய்ததை அவன் எண்ணி பார்த்திருந்தான். அவனுக்கு தெரியும் நன்றி இருதயத்தோடு இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We need to continue to appreciate God's goodness. ஏனென்றால் இதோ யோபு சொன்ன அந்த கடைசி வார்த்தையில பார்க்கும்போது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மனுஷனுக்கு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. பாடுகள் நிறைந்த வாழ்க்கை மனுஷனுக்கு வருகிறது. ஏன் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வருகிறது என்று சில நேரங்களில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். 3 காரியத்தை முன்பாக வைத்து நான் இன்றைக்கு முடிக்க ஆசைப்படுகிறேன். 3 things. Why does trouble come to man? First thing, let's look at it. It's a wrong decision. Trouble comes to us because we make wrong choices, we make wrong decisions. தவறான முடிவுகள், தவறான எண்ணங்கள், தவறான தீர்மானங்களை நாம் எடுக்கும்போது நமக்கு பாடுகள் வருகிறது. சில நேரங்களில் எல்லா காரியத்தையும் நம்மளே செஞ்சிருவோம். எல்லாவற்றையும் தேவனை ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரே you just sit in the corner, I know what to do சொல்லி செஞ்சிருவோம். செஞ்ச பின்பு பாடுகளும் உபத்திரவும் வரும்போது God where are you? ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறவர்களும் உண்டு. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னதமா கேட்பாரு? ஒண்ணே ஒன்று கேட்பாரு, இதை நான் முடிவு செய்தேனா நீ முடிவு செய்தாய்? அந்த ஒரே ஒரு கேள்வியில நம்முடைய வாயை மூடி விடுகிறார் ஆண்டவர். So wrong decisions will bring about trouble. Right decisions will bring about God's blessings. புரியுதுங்களா? நல்ல முடிவுகள், தேவ பாதத்தில் அமர்ந்து எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும். It could be because of life, it could be because of a job, it could be because of a church. சபை மாறுவது கூட சில நேரங்களில் நடக்கும். இந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த சபைக்கு போறேன். அப்படிலாம் நடந்திருக்கு. நல்ல முடிவுகள் எடுக்கவில்லை. அந்த நேரத்தில் பார்த்து இன்னொரு போதகர் சொல்லுவான், அந்த நேரத்தில் அவருக்கு எப்படியோ செய்தி தெரிஞ்சிடும். என்ன கேள்விப்பட்டேன், பாஸ்டர் உங்களை ஏசிட்டாரா? அப்போதான் அந்த வீட்டில் இருக்கிற லேடி அப்போதான் அழுக ஆரம்பிப்பாங்க. இப்படிலாம் பேசிட்டார், நீங்கள் இந்த சபையை விட்டுருங்க, நாளைக்கு அடுத்த வாரம் வாங்க, நான் உங்களை வர்ஷிப் லீடர் ஆக்கிடுறேன் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்லிடுவார். இவங்க உடனே வீட்டில் சொல்லிடுவோம், பார்த்தீங்களா இந்த பாஸ்டர் இங்கே எப்ரிஷியேட்டே பண்ணல, இவர் பாருங்க அடுத்த வாரம் வந்ததுமே எனக்கு பட்டத்தை கொடுத்துருக்காரு. இட்ஸ் a wrong decision. ஏன்னா கர்த்தர் யாரை எங்கே வைக்கணும் என்று அவருக்கு தான் தெரியும். சில நேரங்களில் நினைப்போம், உள்ள அந்த கதவு உள்ள வந்ததுமே நான் மைக்கை பிடிச்சி நான் ஊழியம் செய்யணும், அப்போதான் எனக்கு நான் அந்த உங்க இடத்துக்கு வருவேன். அப்படிலாம் 2-3 பேர் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் நான் வந்தேன்னா எனக்கு என்ன ஊழியம் கொடுப்பீங்க அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. எந்த ஊழியம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஊழியம் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை நாம் செய்யவில்லை. அல்லேலூயா. நாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய காரியங்களை செய்கிறோம். அந்த ஊழியத்துக்கு ஏதுவான ஒரு சில நபர்களை கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லும் போதுதான் அவர்களை ஊழியத்துக்கு நாம் பயன்படுத்த முடியும். So remember that a bad decision or a wrong decision that we make brings about trouble in our lives. Number 2, let's not waste time. Number 2, trouble comes because of a character development. அதாவது சில நேரங்களில் நாம் கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். It will be okay. நம்ம நினைப்போம் நாம் செய்வதுதான் சரி, கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று நினைப்போம். ஒரு நாள் கர்த்தருடைய கரம் நம்ம மேல் வரும். ஒரு நாள் அவர் ஏதாச்சும் ஒரு உபத்திரவத்தை அனுப்புகிறார், ஒரு பாடுகளை அனுப்புகிறார். Trouble comes because God sends that. It could be a storm, it could be a fire. ஒரு அக்னியை அனுப்புவார். அந்த அக்னி என்னை சுட்டெரிக்கும், எனக்கு வேண்டாததை எடுத்து போட்டு விடும். அல்லது இதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார்மை அனுப்புவார். அந்த ஸ்டார்ம் என்ன செய்யும்? என்னை முழுமையாய் நனைத்து விடும். It will drench me wet so that I will be clean from my unwanted things. 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அது provided God wants a character change in me. சில நேரங்களில் அந்த காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய நேரத்தின் படி மட்டும்தான் அந்த மாற்றத்தை, பாடுகளை அனுப்பி நமக்கு கொடுப்பார். And when that change comes about, that change is going to be permanent.
அந்த மாற்றம் நிரந்தரமான மாற்றமாய் இருக்கும். தேவனுக்கு ஏற்றுக்கொண்ட மாற்றமாய் இருக்கும். தேவன் விரும்புகிற ஒரு மாற்றமாய் தான் இருக்கும். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். What happens when trouble comes? Trouble comes, the third thing, sometimes because of spiritual warfare. ஆவிக்குரிய போராட்டத்தின் நிமித்தம் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஒன்று கேட்கிற பதில் சொல்றீங்களா? யோபுக்கு தெரியுமா ஏன் இந்த பாடுகளை ஒரே நாள் அனுபவிச்சாங்க? யோபுக்கு தெரியாது. யோபுக்கு தெரியுமா கர்த்தர் அவனை சுற்றி இருந்த வேலியை எடுத்து விட்டாங்க? யோபுக்கு தெரியுமா? தெரியாது. யோபுக்கு தெரியுமா சாத்தான் வந்து தேவன் இடத்துல சொல்றான் நீங்க அவன் வேலையை எடுத்து போடுங்க? யோபுக்கு தெரியுமா? தெரியாது. What Job did not know was in a spiritual political arena there was an issue going on between God and devil, and so much so that Job became the scapegoat. ஆவிக்குரிய ரீதியில ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று யோபுவுக்கு தெரியலையா? அவனுக்கு தெரியல. அந்த ஆவிக்குரிய போராட்டம் அவனை குறித்து தான் என்று அவனுக்கு புரியல. ஆனால் அவன் உத்தமனாய் இருந்தான், தேவ பயத்தோடு இருந்தான், தேவனை பிடித்துக் கொண்டு இருந்ததனால்தான் அவன் மனம் மாறவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும்போது what do we know? We will let go of God if we do not have God. தேவனுடைய ஒரு பிடிவில நம்ம இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய போராட்டம் வரும்போது இந்த தேவனை வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம். இன்றைக்கு அப்படியான ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ள நானும் நீங்களும் கடந்து போகும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நமக்கு பாடுகள் வருகிறது. ஆனால் ஏன் இந்த பாடுகள் வருகிறது என்று தெரியல. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யோசேப்பு ஒரு கனவு கண்டான். என்ன கண்டா? The moon and the stars were bowing down to him. அவர்கள் எல்லாம் பணிந்து அவனை ஆராதிக்கிறதை போல கண்டான். அது நடந்தது. ஏனென்ற கர்த்தர் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். But this was not a spiritual warfare. சில நேரங்களில் பாடுகள் வரும்போது தாவீதுக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என்ன? நீ ஒரு நாள் சிங்காசனத்தின் வாழ்க்கையில நீ அனுபவிப்பாய் என்று. அந்த சிங்காசனத்தின் வாழ்க்கையில நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னான். நீ ஒரு குழியின் அனுபவத்துக்கு கடந்து தான் போக வேண்டும். அல்லேலூயா. அந்த குழியின் அனுபவத்துக்குள் கடந்து போய் நீ வெளியே வந்ததும் உனக்கு முன்பாய் ஒரு சிறையிருப்பின் அனுபவம் இருக்கிறது. அந்த சிறையிருப்பு என்னடா ஆண்டவரே, நான் எதை கேட்கலையே, நீங்க தான் எனக்கு சிங்காசனத்தின் அனுபவம் வைத்திருக்கீங்க. But God's plan is such that this trouble will come. இந்த பாடு வரும். நீ குழியில விழுகிற அனுபவத்துக்குள்ள கடந்து போவ. அதுக்கப்புறம் நீ வெளியே வரும்போது எனக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது இதோ சிறையிருப்பின் அனுபவத்தில் காத்திருப்பேன். அந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள கடந்து போகும்போது தான் சிங்காசனத்தின் அனுபவத்துக்குள் கடந்து போக முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு அதை மட்டும் நாம் நினைவில் கொள்ளுவோம். பாடுகள் வரும்போது சில நேரங்களில் பாடுகள் நமக்கு வேற வித்தியாசமான ரீதியில் வரும். நம்மோடு இருக்கிறவர்கள் நமக்கு நன்மை செய்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை அதிகமாய் நம்பி விடுவோம். ஆனா என்ன நடக்குது? எப்படி? முதுகுல குத்துனாலும் பரவாயில்ல, நேரா வந்து இப்படி குத்திடுறாங்க. குத்தும்போது என்ன செய்யுது? எதிரி குத்தினாலும் பரவாயில்ல, நண்பன் குத்துறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இப்படிதான் பாடுகள் எப்படியோ வருது. So we need to understand today where we are. We need to understand why trouble comes. We need to understand how do we deal with the trouble. யோபுவின் இடத்துல ஒன்றை பார்க்கிறோம். அவன் தேவனை சார்ந்திருந்தான், தொடர்ந்து தேவனை சார்ந்திருந்தான், தொடர்ந்து தேவனை சார்ந்திருந்தான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கை முன்னிலை வாழ்க்கையிலும் கர்த்தர் பின்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். இன்றைக்கு காதுள்ளவன் நீங்க கேட்கணும். Because the change will come. The change will come. மாற்றம் வரும். I know that the change will come. என்னடா மாற்றம் வரலையேன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். Let me tell you something. கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள, கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள, கர்த்தருடைய மனவாட்டியாய் நீ நானும் இருக்கும்போது மாற்றம் வரும். ராமே சொல்லுங்க. பாருங்க, சில நேரங்களில் நாம் பேசுகிற வார்த்தைகள் அது நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கணும். வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நன்மையும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.
Life and death is in the power of the tongue. நம்ம என்ன பேசுகிறோம், எதை கன்ஃபெஸ் பண்றோம், எதை அறிக்கையிடுறோம் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம ஒரு நாள் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க போகிறோம். கர்த்தர் சொல்லுவார், இந்த வார்த்தையை நீ சொன்னியே, இந்த வார்த்தையை நீ சொன்னியே, இந்த வார்த்தையை நீ விரோதமாய் இவனுக்கு விரோதமாய் பேசினியே. கர்த்தர் சொல்லுவார், ஐயோ தலையை தூக்கி ஆண்டவரே இதுக்கு விளக்கம் நான் சொல்றேன்னு சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நன்கு சபை, there will be no time. நமக்கு நேரம் கொடுக்கப்படாது. ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் போது இந்த காரியங்களை செய்திருக்கிறாய், நீ இங்கே போ, இந்த காரியங்களை செய்திருக்கிறாய், நீ அங்க போ, அவ்வளவுதான். பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள் சபை ஒரு நாள் இருக்கும். ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்பாய் let's believe that a change in work. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், நம்முடைய ஊழியத்துல ஒரு மாற்றம் வரும், நம்முடைய உறவுகளில் ஒரு மாற்றம் வரும், நம்முடைய சுகத்துல ஒரு மாற்றம் வரும். நம்முடைய உறவுகள் மட்டுமில்ல, துண்டிக்கப்பட்ட ஏதோ சவால்கள், அதிலே ஒரு மாற்றம் வரும் என்று நாம் விசுவாசிப்போம். நீ விசுவாசித்தால் என்ன வசனம் சொல்லுது? தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறீங்க? You need to believe that a change will come. யோபுடைய வாழ்க்கையை பார்த்து நேரம் இருந்துச்சுன்னா போய் வேதத்தில் 1-2 அதிகாரங்களை மட்டும் படிங்க. யோபுடைய 1-2 கடைசியா 42வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை படிங்க. கர்த்தர் உங்களிடத்தில் நிச்சயமாய் பேசுவார், நிச்சயமாய் பேசுவார். ஏனென்றால் யோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. அவனை ஆசீர்வதிக்கிறான்னா என்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். So remember that in your life, in whatever the situation, whatever the condition you are going through, remember that the change will come. அந்த மாற்றத்துக்காய் நாம் காத்திருப்போம். எழுந்து நிற்கலாமா? Hallelujah. Let's pray. சென்று சொல்லுங்க, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. சத்தத்தை உயர்த்தி தள்ளாட விடவில்லை, ஆனாலும் தாகியே நடத்தினீரே, என்னை தள்ளாட விடவில்லை. அப்பா
நேசிக்கிறீங்களம்மா? சொல்லுங்க அவரை பார்த்து, அப்பா நீர் மட்டும் எல்ரோயி தானையா, என்னையும் கண்டீரையா, எங்கள் எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து ஒரு ராகம் பிறந்தது, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ஒரு ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே, உமக்கு நன்றி அப்பா நல்லவரே, சொல்லுங்க பார்த்து, இன்றும் என்றும் ஆமென். Amen, amen, amen. Thank you, Lord.